மூஷிக வாகன மோகனகஸ்த சாமணகர்ண விளம்பிர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மாந்தி அப்படிங்கிறத பற்றி யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் அந்த மாந்தி பார்த்திங்க அப்படின்னா கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இவருக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க சொந்தமாக நட்சத்திரம் இல்லை, அதனால் இவரோட தசா புத்தி வராது. ஆனால் இவர் கடுமையான பாதிப்பை கடக்கக்கூடிய கிரகம். எந்த கிரகத்தோட சேர்றாரோ அந்த கிரகத்தோட வேகத்தையும் அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளையும் குறைச்சிடுவார். அதே போல் எந்த வீட்டில் உட்கார்றாரோ அந்த வீட்டு மூலிமா நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை கம்மி பண்ணுவார், இல்லை குறைச்சிடுவார். அப்படி இல்லைன்னா நம்ம கிடைக்காம செஞ்சிடுவார். இப்படியாப்பட்ட மாந்தி பகவான் நம்ம லக்னத்திலேருந்து எந்தெந்த இடத்துல உட்காந்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். மாந்தி பகவான் லக்னத்தில் உட்காந்தார் அப்படின்னாக்கா அதை நம்ம பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி அமர்ந்தால் அது பிரேத சாபம். அது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜாதகரோட செயல்பாடு ரொம்ப மந்தமாக இருக்கும், மற்றவர்களை மதிக்க மாட்டாங்க, இரக்கமான குணம் அவங்கக்கிட்ட இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா உடல்நலம் அவங்களுக்கு பாதிக்கப்படும், யார் கூடவும் எதுக்காகவும் சமரசம் செஞ்சிக்க மாட்டாங்க. அதே ஒரு பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி இருந்தால் பிரசவ காலத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும், படிப்பில் சில தடைகள் ஏற்படுத்தும், ஆரம்ப காலத்து படிப்பிலேயே சில தடைகளை ஏற்படுத்தும், சொன்ன நேரத்தில் நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாய் திறந்தாலே அந்த வார்த்தை அப்படிங்கிறது சண்டையில் போய் முடியும். ஜாதகருக்கு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வறுமை அப்படிங்கிறது தலையோங்கி நிற்கும். 2ஆம் இடம் கெட்டு போயிருந்தால் வறுமை அப்படிங்கிறது தலையோங்கி நிற்கும். கண், காது, மூக்கு இது போன்ற இடங்களில் பிரச்சனையை மாந்தி பகவான் ஏற்படுத்துவார். லக்னத்துக்கு 3ல் மாந்தி இருந்தால் முன்கோபம் உள்ளவர், இளைய சகோதரனுடன் உறவு முறை பாதிக்கப்படும், மற்றபடி பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லை. லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும், ஜாதகருக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்க இந்த வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் அமைகிறதுல சில தடைகளை ஏற்படுத்தும். அதே பார்த்திங்க அப்படின்னாக்கா விருச்சக லக்னத்துக்கு 4ல் மாந்தி இருந்தால் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சக லக்னத்திற்கு 4ஆம் இடம் சனியோட வீடாக வரும். அது அவ்வளோ ஒரு சிறப்பான நிலை இல்லை. விருச்சக லக்னத்திற்கு 4ல் மாந்தி இருந்தால் அந்த மாந்தி ஜாதகருக்கு கடுமையான தொந்தரவுகளை தருவார். 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகருக்கு ஒரு நிலையான புத்தி இருக்காது, அடிக்கடி மனசை மாற்றிக்கொள்கிற தன்மை இருக்கும், குழந்தைகளுடன் சரியான உறவு முறை இல்லாமல் கருத்து வேறுபாடு ஏற்படும். தெய்வ சாபம் உள்ள ஜாதகம் 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அது தெய்வ சாபம் உள்ள ஒரு ஜாதகம். சரி, இப்போ 6ல் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். 6ல் மாந்தி இருந்தாக்கா நல்ல பலன் தான், பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே 7ல் மாந்தி, லக்னத்திற்கு 7ல் மாந்தி இருந்தால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு, நண்பர்களிடம் ஏமாற்றம், நிம்மதி இல்லாத திருமண வாழ்க்கை. 7ஆம் இடம் ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் கெட்டு போய் 7ல் மாந்தி இருந்தால் திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கைகூடாமலே கூட போகலாம். சரி, லக்னத்துக்கு 8ல் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த லக்னத்தில் 8ல் இருந்தால் அதில் ஒரு சில நன்மைகளும் உண்டு, அதிகப்படியான தீமைகளும் உண்டு. நன்மைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். 8ல் மாந்தி இருந்தாக்கா உழைக்காமல் பணம் வரும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாட்ரி சீட்டில் வாங்குறது, ரேஸுக்கு போகிறது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா லஞ்சமாக பணம் வாங்குறது, இப்படியாப்பட்ட குறுக்கு வழியில் 8ல் மாந்தி இருந்தால் செல்வம் சேரும். ஆனால் அந்த பணத்தை கொண்டு நீங்கள் உங்களோட சம்பள பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணத்தோடு வைக்கும் பொழுது எல்லா பணமும் சேர்த்து உங்களை விட்டு போயிடும். அளவுக்கு அதிகமான வருமானம் இருந்தும் அந்த வருமானத்தை உங்களோட நிலையாக ஒரு சொத்து வாங்குறதோ அல்லது ஒரு இடம் வாங்குறதோ அப்படியான எந்த ஒரு முயற்சியும் உங்களால் பண்ண முடியாது. இப்படி வர பணம் வந்த வழியே போயிடும். சரி, இப்போ இதில் இருக்க தீமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 8ல் மாந்தி இருந்தால் கண் பார்வை குறைபாடு ஏற்படும். அதிகமான பசி, எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க பசி தீர்க்கவே முடியாது. ஈவு இறக்க குணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பெண் ஜாதகத்தில் 8ல் மாந்தி இருந்தால் கணவருக்கு
கண்டம் உண்டு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோட தசாபுத்தி காலத்தில் கணவனுக்கு கண்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. லக்னத்திற்கு 9ஆம் இடம் மாந்தி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, இது ஒரு சாபத்தை குறிக்கும். லக்னத்திற்கு 9இல் மாந்தி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பிள்ளைகளால் நமக்கு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை ஏற்படும். பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு எந்த ஒரு மன நிம்மதியும் கிடைக்காது. பிள்ளைகளால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 9இல் இருக்கிற மாந்தி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு, அந்த 9இல் இருக்கிற மாந்தியை எந்த கிரகம் பார்க்குறாங்க, அவர் எந்த சாரத்தில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அது எந்த மாதிரியான சாபம் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணலாம். லக்னத்திற்கு 10ஆம் இடம் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். லக்னத்திற்கு 10ஆம் இடம் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் பலவிதமான யோசனைகள் உடையவர். எந்த ஒரு விஷயத்திலையும் முழுதாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டார். அடிக்கடி மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி சிக்கனமாக இருப்பார். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மேச லக்னமாக இருந்து 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகருக்கு அடிக்கடி தொழில் மாற்றம் ஏற்படும். நிலையில்லாத தொழில் மாற்றம் அடிக்கடி ஏற்படும். அதே போல் லக்னத்துக்கு 11இல் மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, லக்னத்திற்கு 11இல் மாந்தி இருக்கிறது ஒரு சிறப்பு. என்னென்ன முன் ஜென்மத்தில் நாம் என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்கோமோ அதற்கான புண்ணியம் அப்படிங்கிறது 11இல் மாந்தி அமைந்தால் அது நமக்கு கிடைக்கும். அது என்ன புண்ணியம் எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மாந்தியோட இணைந்த கிரகம், மாந்தியை பார்த்த கிரகம், மாந்தி எந்த சாரத்தில் உட்காந்துருக்கோ அந்த கிரகத்தை பொறுத்து அந்த புண்ணியம் அப்படிங்கிறது அமையும். மொத்தத்தில் 11இல் மாந்தி இருப்பது மிக மிக சிறப்பு. லக்னத்திற்கு 12இல் மாந்தி இருப்பது என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கலாம். லக்னத்திற்கு 12இல் மாந்தி இருந்தால் அது நமக்கு வியாதியை அதிகமாக கொடுக்கும். முன்ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவத்தோட பலன் அப்படிங்கிறது 12இல் மாந்தி உட்காருவதை வச்சு நாம் சொல்லலாம். 12இல் மாந்தி இருப்பது அவ்வளோ சிறப்பில்லை. 12இல் அமர்ந்த மாந்தியை எந்த கிரகம் பார்க்குது, அவருடன் சேர்ந்த கிரகம் அவர் எந்த சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த சாபத்தை நம்ம எடுத்துக்கலாம்.